கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய இறை வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்காக இந்த நாளிலே ஒன்று கூடி உம்மை நாங்கள் விடுதலையோடு கூட ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது உம்முடைய தூய ஆவியானோருடைய இறை பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு உணர்த்த வேண்டுமாறு நாங்கள் செபிக்கின்றோம். பேசுகின்ற அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களும் ஒரு புதிய மாற்றத்தோடு கூட, ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு கூட இந்த இடத்திலிருந்து கடந்து செல்வதற்கு என் ஆண்டவர் துணை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கின்றோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் தோத்திரம். கேட்கலீங்களே? எல்லாருக்கும் தோத்திரம். கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து கடவுளுடைய மெய்யான சமாதானமும் கடவுளுடைய கிருபையும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே நிலைத்திருக்க கடவுது என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை கிராமங்களிலே ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. வேடிக்கையாக ஒன்று சொல்லுவாங்க, பர்ன்னு வந்ததுன்னா அந்த வருஷம் சர்ன்னு ஓடி முடிச்சிடும் அப்படின்வாங்க. பர்ன்னு வந்ததுன்னா அந்த வருஷம் சர்ன்னு ஓடிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ என்ன மாதம் நமக்கு? எதில் முடியுது? என்ன முடியுது? அடுத்த மாதம் அக்டோபர், அப்புறம் நவம்பர், அப்புறம் டிசம்பர். அதோட சர்ன்னு இந்த ஆண்டு முடிந்து விடுகிறது. ஒருவேளை செப்டம்பர் மாதத்திலே நாம் ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து கடவுளை தொழுது கொள்ளும்படியாகவும் கடவுள் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கடந்த 8 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தினுடைய முதலாவது நாளிலே, முதலாவது ஓய்வு நாளிலே நாம் பங்கு பெற்று கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக ஆண்டவரை நாம் அனைவருமாக சேர்ந்து நாம் கடவுளை மகிமைப்படுத்த இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை செப்டம்பர் மாதம் என்று சொல்லி வந்தாலே நம் எல்லோருக்கும் 2 முக்கியமான சிறப்பான நாட்கள் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அதில் ஒன்று நமக்கு நினைவுக்கு வரும், இன்னொன்று வருமா என்னன்னு தெரியல. முதலாவதாக செப்டம்பர் 5ஆம் தேதி என்னதுங்க? ஆசிரியர் தினமாக நம்முடைய நாடு முழுவதுமாக அது கொண்டாடப்படுகின்றது. ஒருவேளை நம்முடைய ஆலயத்திலேயும் கூட சிறப்பாக இந்த நாளிலே ஆசிரியர் தினமாக நாம் இதை கொண்டாட போகின்றோம், கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை வழிபாடு இந்த ஜெபத்தின் பொழுது ஆசிரியர்கள் நீங்கள் அனைவருமாக ஆல்டருக்கு முன்னாடி வந்து நீங்கள் சிறப்பாக ஜெபித்து உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கிறோம். அந்த பரிசுகளையும் நீங்கள் பெற்று செல்லும்படி, இன்னும் அதிகமாக உங்களுடைய ஆசிரியர் பணியை நீங்கள் சிறப்பாக செய்ய உங்களை நான் அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அதே சமயத்தில் ஆசிரியர் தினம் மட்டுமல்ல, செப்டம்பர் 27ஆம் தேதி தென்னிந்திய திருச்சபை நிறுவன நாள் என்று சொல்லி நம்முடைய வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. நாம் எல்லோருமே இந்த தென்னிந்திய திருச்சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இது கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு அருண்கொடை. ஆக செப்டம்பர் மாதத்திலே இந்த 2 நாட்களையும் நாம் சிறப்பாக நாம் அனுசரிக்க நாம் முயலுவோம். ஒருவேளை செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு சிறப்பு வழிபாடையும் கூட நம்முடைய ஆலயத்திலே வைத்து நாம் கடவுளை மகிமைப்படுத்தலாம் என்று சொல்லி யோசிக்கின்றேன். ஒருவேளை உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் நீங்கள் அந்த நாளிலே கொடுத்து உதவும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆசிரியர் தினம் ஏன் கொண்டாடுகின்றோம்? யாருடைய நினைவாக இதை நாம் கொண்டாடுகின்றோம்? எல்லாருக்கும் தெரியும்ல, நம்முடைய முன்னாள் ஜனாதிபதியும் பிரதமருமாக இருந்ததான நம்முடைய எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் என்ன பண்றோம்? ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். ஒருவேளை அவர் நமக்கு அருகாமையிலே இருக்கின்றதான ஆந்திர மாநிலத்திலே ரேணிகுண்டா என்கின்றதான பகுதியிலே ஒரு கிறிஸ்துவ பள்ளியிலே படித்து அந்த பள்ளியிலே அவர் ஆசிரியராக, ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியராக அவர் பணியாற்றி
அதற்கு பிற்பாடாக சமூக வாழ்வுக்குள்ளாக அவர் நுழைந்தார். அவரை நினைவு கூறுகின்ற வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆசிரியர் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே நம்முடைய திருச்சபையிலே இருக்கின்றதான அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். Wishes to all the teachers who are present in our church. ஒருவேளை புராணங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது அல்லது வேதம் நமக்கு என்ன சொல்லுகின்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா, குரு தேவ பவோ, மித்ரு தேவ பவோ, மத்ரு தேவ பவோ என்று சொல்லுகின்றது. அப்படின்னா என்னங்கய்யா அப்படின்னு கேட்கலாம்ல. டீச்சர் as God, பேரண்ட் as God அப்படின்றத மிக அழகாக சொல்லுகின்றது. நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் மாதா பிதா குரு தெய்வம் என்று நம்முடைய தமிழர்கள் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய இந்திய தேசமானது எதின் அடிப்படையிலே நின்று கொண்டிருக்கிறது? ஒருவேளை இந்த கேமரா நிற்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு என்ன இருக்குங்க? கீழே ஸ்டாண்ட் இருக்கு இல்லை, ட்ரைபாட் இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்தை தாங்கி பிடிக்கின்ற 4 தூண்கள், முக்கியமான தூண்கள். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா லெஜிஸ்லேஷன் இல்லை, சட்டத்துறை. சட்டத்துறை மிக மிக அவசியமானது. அடுத்த தூண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீடியா, தொலைத்தொடர்பு துறை. ஒரு மனிதரோடு மனிதன் தொடர்பு கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு கருவியாக அந்த தூணை பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்த தூண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய தேசத்தை தாங்கி பிடிக்கின்ற ஒரு தூண் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வி, எஜுகேஷன். இன்னொரு தூண், 3 தூண் ஆயிடுச்சு. இன்னொரு பில்லர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருத்துவம், ஹெல்த் செக்டார். ஆக இந்த 4 தூண்களும் தான் நம்முடைய இந்திய தேசத்தை என்ன பண்ணிட்டு இருக்குது? தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. இதுல ஒரு தூண் சற்று கீழே அல்ல மழுங்கி போனாலும் கூட இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலையாக காணப்படுகின்றது இல்லையா? ஆக கல்வி, மருத்துவம், சட்டத்துறை, தொலைத்தொடர்பு துறை ஆக இந்த 4 துறைகளும் நம்முடைய இந்திய தேசத்தை மிக அழகாக தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமாக கல்வித்துறையும் மருத்துவத்துறையும், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், இது ரொம்பவே ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ஒவ்வொரு மருத்துவர்கள் அல்லது செவிலியர்கள் அந்த ப்ரொஃபஷனை என்ன சொல்லுவாங்கன்னா நோபல் ப்ரொஃபஷன் என்று அழைப்பார்கள் இல்லை, நோபல் ப்ரொஃபஷன். இன்னொரு ப்ரொஃபஷனை நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்லுவாங்க. என்னதுங்க? ஆசிரியர் பணி. இந்த 2 பணிகளையும் ஒரு புனிதமான பணிகளாக நம்முடைய இந்திய தேசமும் நம்முடைய இறை மக்களும் நாம் அதை கருதி கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் த குரு, இயேசுவே ஆசான் என்கின்றதான தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்கின்றோம். இயேசுவே ஆசான், ஜீசஸ் த குரு. ஒருவேளை இந்த நாளிலே நம்முடைய கல்வி, எஜுகேஷன் என்பது ஒரு புனிதமான ஒரு திருப்பணியாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றதான ஒரு சூழ்நிலையிலே கடவுள் நம்முடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசானாக, கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆசிரியராக அவர் இருக்கின்றார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போய்விடக்கூடாது. ஆக ஒரு மாணவன், ஒரு குழந்தை என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அந்த குழந்தையினுடைய முதல் ஆசிரியர் யாரு? கரெக்டா சொல்றீங்க. ஒரு குழந்தையினுடைய முதல் ஆசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் ஆர் த குட் டீச்சர்ஸ். ஒவ்வொரு பெற்றோரும் நாம் ஆசிரியர்களாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். அதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்டதான பழைய ஏற்பாட்டு பகுதி நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 1-19 அடங்கிய திருவசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதுல மிக அழகாக நமக்கு சொல்லப்படுகின்றது. பிள்ளைகளே என்று அழகாக நமக்கு சொல்லப்படுகின்றது. என் மகனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் என்பவர் யார்? Who is the teacher? ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு மாணவனுடைய உள்ளத்திலே இருக்கின்றதான இருளை அகற்றி அந்த மாணவனுடைய வாழ்விலே
ஒளியை ஏற்றுபவர் தான் யாரு? ஆசிரியர். இருளை அகற்றி ஒளியை கொடுப்பவர் தான் ஆசிரியர். ஒருவேளை எஜுகேஷன் என்கின்றதான வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து அது வருகின்றது. லத்தீன் மொழியிலிருந்து தான் எஜுகேஷன் அப்படின்ற வார்த்தை நமக்கு வருகிறது. எதுல இருந்து வருதுன்னு சொன்னீங்கன்னா, எஜுகேட்டம் எஜுகேட்டம் என்கின்றதான லத்தீன் மொழியிலிருந்து அந்த வார்த்தை எடுத்து எஜுகேஷன் என்று சொல்லி ஆங்கிலத்திலே அதை நாம் மொழிபெயர்க்கின்றோம். எஜுகேட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, பிரிங்கிங் அவுட் என்பது அர்த்தம். என்னது? பிரிங்கிங் அவுட், வெளிக்கொண்டு வருவது என்பது அர்த்தமாக இருக்கிறது. எதை வெளிக்கொண்டு வருவது? நம்முடைய கல்வியை முறையானது எதை வெளிக்கொண்டு வர வேண்டும்? ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளே இருக்கின்றதான இருளை அகற்றி அந்த ஒளியை என்ன பண்ணணும்? வெளியிலே கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு மாணவருக்குள்ளும் உள்ளாக புதைந்திருக்கின்றதான தாளந்துகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு மாணவருக்குள்ளே இருக்கின்றதான திறமைகளையும் அது வெளிக்கொண்டு வர வேண்டும். அறிவை வெளிக்கொண்டு வர வேண்டும், திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும், ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். அப்ப டீச்சர்ஸ் ஆர் த பெஸ்ட் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். அந்த டீச்சர் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக ஒரு மாணவருடைய சமூகத்தில் இருக்கின்றதான ஒவ்வொரு இருளை அகற்றி அவர்களுடைய வாழ்விலே மெய்யான வெளிச்சத்தை கொண்டு வந்து நல்ல திறமைகளையும் வாய்ப்புகளையும் அவர்களுக்கு கொடுத்து இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு மிக உன்னதமான ஒரு பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது. பேரண்ட்ஸ் as டீச்சர் அல்லது ஃபேமிலி as டீச்சர். ஒரு குழந்தையினுடைய முதல் ஆசிரியர் தன்னுடைய பெற்றோர்கள் தான். தன்னுடைய பெற்றோர்கள் எதெல்லாம் பண்றாங்களோ அதை அப்படியே என்ன பண்ணும்? ரெப்ளிகேட் பண்ணும். அதை அப்படியே செய்யும் குழந்தை. இல்ல, உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உடை பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பேசுவது, ஒரு உணர்வை வெளிப்படுத்துவது, நீங்க எந்த தொனியோடு கூட பேசுகின்றீர்கள் என்பதையும் கூட ஒரு குழந்தை யார்கிட்ட இருந்து கத்துக்குது? பெற்றோர் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றது. நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அந்த குழந்தை அதை தான் என்ன பண்ணும்? கடைசி வரைக்கும் சாப்பிடும். நீங்க எப்படி எமோஷனை வெளிப்படுத்துறீங்களோ அந்த வகையிலே தான் அந்த குழந்தையும் தன்னுடைய எமோஷனை வெளிப்படுத்தும். உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றதோ அப்படிதான் அந்த குழந்தையும் என்ன பண்ணும்? நடவடிக்கைகள் இருக்கும். ஆக ஒவ்வொரு பெற்றோருக்கும் மிக சிறந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. உபாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவது. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது. இந்த வார்த்தைகள் எந்த வார்த்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா, மோசேயின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற கற்பனைகள். அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளங்களிலும் அந்த வார்த்தை இருக்கணும். 7வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. அவைகளை உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுமா? கருத்தாய் போதி. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுளுடைய வார்த்தையை கருத்தாக போதிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம அந்த வார்த்தை நம்மளுடைய உள்ளங்களிலே அது இருக்க வேண்டும். அதான் சொன்னேன், நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் உங்க குழந்தையும் இருக்கும். நீங்க எதை சொல்லிக் கொடுக்கின்றீர்களோ அதை தான் உங்க குழந்தையும் என்ன பண்ணும்? கற்றுக்கொள்ளும். அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் உன்னுடைய இருதயங்களே இருக்க கடவுது. 7வது வசனத்துல சொல்றாரு, அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை
தள்ளாதே. ஒருவேளை நீதிமொழிகள்ல முழுவதுமாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 1வது அதிகாரம் 8வது வசனத்துல என் மகனே என்று இருக்கும். அதுக்கப்புறம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலேயும் என்ன பண்ணிருக்கோம், என் மகனே என்று சொல்லியிருக்கோம். 2வது அதிகாரம் 1வது வசனத்துல என் மகனே என்று இருக்கும். 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 4வது அதிகாரம் 1வது வசனம், 5வது அதிகாரம் 1வது வசனம், 6வது அதிகாரம் 1வது வசனம், 7வது அதிகாரம் 1வது வசனம், எல்லாம் என்ன சொல்லுது, என் மகனே என்று சொல்லுகின்றது. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசானாக இருக்கின்றார், ஒரு குருவாக இருக்கின்றார். நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே என் மகளே என்று சொல்லி ஒரு பெற்றோரை போன்று நம்ம என்ன பண்றாரு, அவர் அழைக்கின்றார். நம்மை பெற்றெடுத்தவரை போன்ற மகனே மகளே என்று சொல்லி அவர் நம்மை அழைத்து, இந்த வார்த்தைகளை எல்லாம் நீ முதல்ல கற்றுக்கோ, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடு என்று சொல்லப்படுகின்றது. அறிவு ஆற்றலும் என்பது தலைமுறை தலைமுறையாக அது பின்தொடர்ந்து கொண்டே வர வேண்டும். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வும் கூட தலைமுறை தலைமுறையாக அது வளர்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டுமே ஒழிய அது மங்கி போகி விடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த ஆசிரியர் பணி என்பது முக்கியமானதாக இருக்கிறது. எவ்ரி ஹோம் இஸ் a ஸ்கூல். ஒவ்வொரு இல்லமும் பள்ளிக்கூடம். எவ்ரி பேரண்ட் இஸ் a டீச்சர். ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு ஆசிரியர், ஒவ்வொரு இல்லமும் ஒரு பள்ளிக்கூடமாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 8லிருந்து 12 அடங்கிய இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற பொழுது, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 8லிருந்து 12 வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது, அங்கே மனோவா ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கின்றார். 8வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியுமாக ஒரு விஷயம் என்னிடத்துல வந்து, பிறக்க போகின்ற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக. எவ்வளவு அழகாக சொல்றாரு பாருங்க மனோவா. இல்ல, அவருக்கு பெற்றெடுக்க போகின்ற பிள்ளை குறித்ததான ஒரு எதிர்கால திட்டத்தோடு கூட மனோவா செயல்படுகின்றார். நாங்க என்ன சொல்லி தரணும் அப்படின்றத என்ன பண்ணுங்க, உம்முடைய அடியார்களை கொண்டு எனக்கு போதித்து தாங்க. ஆக எவ்ரி பேரண்ட் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ டீச்சர். ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த ஆசிரியர் என்கின்றதான பொறுப்புணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். கடைசியா சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், மனோவா சொல்றாரு, லார்ட் டீச் மீ த வே ஐ ஹாவ் டு க்ரோ திஸ் சைல்ட். ஆண்டவரே, இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தை நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்கின்றார். பெற்றோர்களாகிய நாம ஆசிரியர்களாக இருப்பதற்காக கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். நாம என்னுடைய பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, இந்த குழந்தையினுடைய எதிர்காலம் என்னவாக அமைய வேண்டும், அதை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாம் என்னைக்காச்சும் கேட்டிருக்கிறோமா? ஒருவேளை கேட்கவில்லை என்று சொன்னால், இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் கடவுளுடைய சமூகத்திலே மன்றாடி அந்த அறிவையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்வது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. எவ்ரி பேரண்ட் இஸ் a டீச்சர், எவ்ரி ஹோம் இஸ் a ஸ்கூல். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது என்வாயர்மெண்ட் as டீச்சர். இந்த சுற்றுச்சூழல் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக நமக்கு இருக்கிறது. இந்த சுற்றுச்சூழலே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக இருக்கின்றது. நாம் வாழ்கின்ற சமுதாயமே ஒரு சிறந்த ஆசிரியராக நமக்கு அமைந்து விடுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், மத்தேயு 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த மலை பிரசங்கத்திலே
அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், ஆகாயத்து பறவைகளை நீங்க என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்கள், இயற்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். பிழைப்பை பற்றி மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். வாசிக்கலாமா? 6வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் ஆண்டவர் என்ன பண்றாரா? பிழைப்பூட்டுகின்றார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அன்புக்குரியவர்களே, நம்முடைய சமுதாயத்திலே ஒரு மாணவன் சரியாக படிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன ஆயிடுறான்? டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு கல்வி ஆண்டினுடைய முடிவிலேயும் மாணவர்களுடைய இறப்பு விகிதம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்ல ஸ்கோர் பண்ணலையா, டிப்ரெஷன் ஆகி என்ன பண்ணிடுறாங்க? தற்கொலைக்கு அது தூண்டி விடுகின்றது. நீட்ல ஒழுங்கா மார்க் வாங்கலையா, மனசோர்வாகி அது என்ன ஆகுது? தற்கொலைக்கு முயற்சி இடுகின்றது. அப்ப நம்முடைய கல்வி முறையானது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? ஆசிரியர்கள் எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? வெறும் கரிக்குலம் பேஸ்ட் டீச்சரா மட்டும் இருக்கிறோமா, அல்லது மாரல் வேல்யூஸை நாம சொல்லி கொடுக்கின்றோமா? பாடத்திட்டங்களை சார்ந்த ஆசிரியராக நாம் இருக்கின்றோமா, அல்லது வாழ்வு முறை சார்ந்த ஆசிரியராக நாம் இருக்கிறோமா? இயேசுவானவர் வாழ்வு முறைக்கான ஆசிரியராக இருக்கின்றார். அதான் சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். வாழ்வதற்குரியதான வழிமுறைகளை ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்லி கொடுக்கிறார். கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்பதை மிக அழகாக இங்கே சொல்லி கொடுக்கின்றார். மொராலிட்டி நம்ம என்ன பண்ணோம்? நிச்சயமாக நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்திலே நாம் எப்படி பழக வேண்டும், இந்த சமுதாயத்திலே நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன சவால்கள் இருக்கிறது, இது எல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்து நாம வாழ்விக்க அவர்களை பழக வேண்டும். சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். திருவண்ணாமலையில நடந்த ஒரு சம்பவம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அவங்க அப்பாவும் என்ன பண்றாங்கன்னா, ஸ்நாக்ஸுக்காக மிக்சர் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. என்னது? மிக்சர் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. அவர்களோடு கூட இருந்ததான சக மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்நாக்ஸ், அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்ன பண்ணிடுறாங்க? திருடி சாப்பிட்டுறாங்க. நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம் இல்ல, அல்லது செய்தித்தாள்களிலே படித்திருக்கலாம். அப்ப அந்த மாணவி கேட்கிறாரு, யார் என்னுடைய மிக்சரை எடுத்து சாப்பிட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு நாள் கேட்கிறாங்க, 2 நாள் கேட்கிறாங்க, 3 நாள் கேட்கிறாங்க. யாருமே என்ன பண்ணல, முன் வரல, நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்லல. ஆசிரியர் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆசிரியரும் என்ன பண்ணிட்டாங்க? தட்டி கேட்பதற்கான மறுத்து விடுகின்றார்கள். தட்டி கேட்கல. யார் எடுத்து சாப்பிட்டது சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்பெல்லாம் நம்மளால கேட்க முடியாது. ஏன்னா கார்பரல் பனிஷ்மெண்டா அது என்ன ஆயிடுது? கன்வெர்ட் ஆயிடுது. அப்ப அந்த குழந்தை மாணவி ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா, இது யார் தான் எடுத்து சாப்பிட்றாங்கன்றத நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற அந்த மிக்சர்ல என்ன பண்ணியிருக்குது, அந்த விஷ மாத்திரையை போட்டு எடுத்துன்னு போயிட்டு இருக்குது ஸ்கூலுக்கு. அந்த மாத்திரையை கலந்து எடுத்துன்னு போன பிறகு அன்னைக்கு இன்டர்வல் பீரியட் வந்திருக்குது. மறுபடியும் அதே பிள்ளைங்க, திருடி சாப்பிட்ற பசங்க என்ன பண்றாங்க, போயிட்டு அந்த மிக்சரை எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது மயக்கம் வந்திருக்கிறது. இப்ப சொல்லுங்க, யார் மேல தப்பு இருக்கு? யார் மேல தப்பு? சாப்பாட்டு உணவிலே மருந்து வச்ச மாணவர் மீது தப்பா, அல்லது திருடி சாப்பிட்ட மாணவர்கள் மீது தப்பா?
அநேக நேரங்களிலே ஆசிரியர்கள் கண்டிப்பதற்கு என்ன பண்ணிடுறாங்க, தவறி விடுகின்றார்கள். மாணவர்கள் பெற்றோர்களும் கூட என்ன பண்ணிடுறாங்க, திருடக்கூடாது, பிறர் பொருளின் மீது நீ இச்சையாதிருப்பாயாக, மற்றவங்க பொருளுக்கு நீ ஆசைப்படக்கூடாது அப்படின்றத சொல்லுவதற்கு மறந்து விடுகின்றோம். படி 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 என்றதை தான் நம்ம என்ன பண்றோம், போதித்து கொண்டிருக்கிறோமே ஒழிய ஒரு மாணவனுடைய அந்த எத்திக்கல் வேல்யூ இல்ல, அந்த மொராலிட்டிக்குள்ளாக நம்முடைய கல்வி அமைப்பானது இல்லவே இல்லை. அங்க ஒரு குரூப் ஆஃப் அந்த டீன்ஸ் உக்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சிரிச்சுன்னுக்கிறாங்க. நம்ம கூட அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய கல்வி முறையானது ஒழுக்கம் சார்ந்த கல்வி முறையாக இருக்க வேண்டும். இந்த சுற்றுச்சூழல் என்பதே ஒரு மிக சிறந்த ஒரு ஆசிரியராக நமக்கு அமைந்து விடுகின்றது. மூன்றாவதாக, இயேசுவானவர் ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றார். அதுதான் நம்முடைய நற்செய்தி பகுதியிலே நாம் கேட்டோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 31 34 அடங்கிய பகுதிகளை நாம் வாசிக்கின்ற பொழுது, இயேசுவானவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசானாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருக்கின்றார். மத்தேயு 13வது அதிகாரம் 55 56 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 13 55 56. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் அல்லவா, இதெல்லாம் இவருக்கு எப்படி வந்தது? இயேசுவானவர் அதுக்கு மேல நீங்க பாத்தீங்க சொன்னீங்கன்னா 53 54வது வசனங்களில பார்த்தீங்க சொன்னீங்கன்னா, இயேசுவானவர் அதிகாரத்தோடு அவர் போதித்தார். He teached with authority அப்படின்னு இருக்கும். அங்கு சூழ்ந்து இருந்ததான பிற சமயத்தவர்கள், யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, இவன் எப்படி இவ்வளவு அதிகாரத்தோடு கூட பேசுகின்றார்? ஒருவேளை நம்முடைய கல்வி முறையானது ஒரு காலத்துல ஒரு தச்சனுடைய மகன் என்னவாதான் இருக்கணும், தச்சனாதான் இருக்கணும் இல்ல? அப்படிப்பட்டதான ஒரு கல்வி அமைப்புக்குள்ளாக நம்முடைய கல்வி அமைப்புகள் இருந்தது. ஒருத்தர் ஷூ தைக்கிறாருன்னா அவங்க மகன் என்ன இருக்கணும், ஷூ தைக்கிறவராக தான் இருக்கணும். வாழையடி வாழையாக அந்த பரம்பரை தொழிலை செய்கின்ற ஒரு கல்வி அமைப்பு, அதுதான் குருகுலா சிஸ்டம் என்று சொல்வார்கள் இல்ல? அப்படிப்பட்டதான கல்வி முறை நம்முடைய சூழ்நிலையிலே நாம் காணப்பட்டது. இப்போ NEP அப்படின்னா தெரியுமா, நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி கொள்கை திட்டம். அதுவும் நமக்கு என்ன பண்ணுது, ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய குலக்கல்வியை அவர்கள் கற்று வைத்திருக்க வேண்டும் என்கின்றதான அந்த ஒரு அமைப்பு டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இட் இஸ் ஃபோர்ஸ்ட் ஆன் தி ஸ்டூடெண்ட்ஸ். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த புதிய கல்வி கொள்கையானது நம்முடைய மாணவர்கள் மீது அது திணிக்கப்படுகின்றது. அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க, கைத்தொழிலை ஒன்று கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள். அந்த குழந்தை எங்க இருந்து கைத்தொழிலை கத்துக்கும்? பெற்றோர் இடத்துல இருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும் இல்ல? அப்ப பெற்றோருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு விவசாயம் மட்டும் தான் தெரியும்னா அவன் என்ன பண்ணணும், விவசாயம் தான் செய்யணும். பிணம் மட்டுமே எரிக்க தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரும் என்ன பண்ணணும், பிணம் எரிக்கிறவராக இருக்க வேண்டும். ஷூ மட்டுமே தைக்கிறவருக்கு ஷூ மட்டும் தான் தைக்கணும். இயேசுவானவர் காலத்திலேயும் கூட இப்படிப்பட்டதான அமைப்பு இருந்தது. இவர் தச்சருடைய மகன் அல்லவா, இவன் என்ன பண்ணியிருக்கணும், தச்சு வேலை தானே செய்திருக்க வேண்டும். இவன் ஆலயங்களிலே வந்து போதித்துக் கொண்டிருக்கிறாரே, இப்படிப்பட்டதான அறிவு எப்படி இருந்து வந்தது இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்கின்றார். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா, அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி நல்ல போதகரே என்று அழைக்கின்றார். நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப
ஆண்டவருடைய சமூகத்திலே நித்திய வாழ்விற்குரியதான வழிமுறைகள் அவரிடத்திலே உண்டு என்பதை அந்த மாணவர் அறிந்திருக்கின்றார். அதனாலதான் a good teacher, what should I do to inherit the eternal life என்று சொல்லுகின்றார். நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப கடவுளுடைய சமூகத்திலே நித்திய வாழ்வு இருக்கின்றதை அந்த மாணவர் உணர்ந்திருக்கிறார். வாழ்வுக்குரியதான வழிமுறைகளை இயேசுவானவரிடத்திலே உண்டு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இப்ப லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 31வது வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அங்க அவர் என்ன பண்றாருன்னு சொன்னீங்கன்னா 32வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து என்ன பண்றாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐயா, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா இங்கே வந்திருக்கிறீர்? ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு மாணவரை கெடுப்பதற்காக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அவனை நல்ல ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில வாழுவதற்கான ஒரு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கின்றவராக இருக்க வேண்டும். இல்ல? அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷர் அங்கே இருக்கின்றார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களை கெடுக்கவா இங்கே வந்தீர்? உமக்கும் எனக்கும் என்ன? உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்றார். அப்ப அதற்கு இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். அப்பொழுது பிசாசானவன் அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, an evil possessed man, a man of unclean spirit, அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மகன் அந்த ஜெப ஆலயத்திலே இருந்திருக்கிறார். அந்த ஜெப ஆலயத்திலே இருந்ததானே அந்த அசுத்த ஆவி பிடித்திருந்ததானே அந்த மகனுக்கு கடவுள் ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தின் வாழ்விற்குள்ளாக அவனை வழி நடத்தினது போல இந்த சமுதாயத்திலேயும் கூட அசுத்த ஆவி பிடித்த, அசுத்த ஆவின்னு சொன்னீங்கன்னா அந்த பேய் குணம், இந்த சமுதாயத்திற்கு ஒவ்வாத காரியங்களை செய்கின்ற மனிதர்கள் நம்முடைய சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆலயத்திலே அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக மட்டுமல்ல, அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நம்முடைய ஆசிரியர் பணியானது இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இயேசுவானவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசானாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றார். ஒருவேளை ஒரு புதிய மாதத்திலே நாம் நுழைந்திருக்கிறோம். அந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஒருவேளை ஆசிரியர் தினம் என்பதனாலே கடவுள் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறார். பாருங்க, சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. பார்க்காமலே வாசிக்கிறீங்க. சொல்லி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ஆசானாக இருந்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். பாதை தெரியாம நாங்க அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருக்கின்றதான நேரத்திலே, வாழ்க்கை குறித்ததான ஒரு கேள்விக்குறியோடு கூட நாம் இருக்கின்றதான நேரங்களிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ அண்ட் ஐ வில் டீச் யூ அப்படின்றார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த ஆண்டவர் ஆகிய
இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்வினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசானாக இருக்கின்றார். அந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேசும், என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிரியராக இருந்து நம்முடைய வாழ்வினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சீரும் சிறப்புமாக அவர் செய்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அநேக நேரங்களிலே நம்ம கண்ணீர் துளிகளானது, நம்முடைய காயங்களானது, நம்முடைய வாழ்க்கையிலே போகின்ற பாதை தெரியாத பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மை செயல்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடி நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். விழி மூடி
நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அநேக நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையானது கண்ணீரின் பாதையிலே இருக்கின்ற பொழுதெல்லாம், அழுகையின் பாதையிலே இருக்கின்ற பொழுதெல்லாம் நீர் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து எங்களை ஆற்றி தேற்றி உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை அனுதினமும் வழி நடத்துகின்ற தயவிற்காக நன்றி சொல்லுகின்றோம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கின்றதான வார்த்தையின்படியாக நீர் எங்களுக்கு ஆலோசகனாக இருந்து எங்களுடைய வாழ்வின் மீது உம்முடைய கண்களை வைத்து நீர் அனுதினமும் ஆலோசனை செய்து அது ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறைச்செய்தியை கேட்டு தெளிவினை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் விதமாக எசேயா விசுவாச பிரமாணத்தை இணைந்து எழுந்து உயரெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமளத்துக்கிறங்கி பரிசுத்தாவினாலே கனிமரிடத்திலிருந்து அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கமிடப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமளத்துக்கு ஏறி பிதாவின் வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் ஞாந்திருக்க மகிமையோடே திரும்ப வருவார். கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்தம் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் உட்காரவும். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் இப்பொழுது கேட்போம். திருச்சபைக்கான அறிவிப்பு. ஆயர் அவர்கள் செய்தியிலே குறிப்பிட்ட வண்ணமாக வருகிற செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம். நம்முடைய திருச்சபையில் இருக்கிறதான ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருக்கிற அலுவலகத்திலே பணியாற்றுகின்றவர்கள், நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த கல்வி பணியிலே இன்னும் அதிகமாக சிறக்க பண்ணுவாராக. நம்முடைய ஆசிரியர்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. ஆக தயவு செய்து வந்திருக்கிறதான ஆசிரியர்கள் உங்களிடத்திலிருந்து எழுந்து ஆல்டரை நோக்கி வரும்படியாக அன்பாக கேட்கிறேன். ஆசிரியர்கள், கல்வித்துறையிலே சம்பந்தப்பட்டவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள் அனைவருமாக எழுந்து தயவு செய்து முன்பாக வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.